அந்த சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு 2 மாதம் அந்த விலங்குகள் உள்ளே போயிருந்தது. அதனால தான் நான் சொல்லுவேன், சபரிமலைக்கு விரதம் இருக்கிற எல்லாரையுமே மலைக்கு போயிட்டு வந்து இமீடியட்டாக மாலையை கட்டிட்டு நீங்கள் அன்றைக்கி ஷேவ் பண்ணாதீங்க, விரதத்தை முடிக்காதீங்க. ஒரு நாள் உங்களுக்காக தியாகம் செய்த அந்த விலங்குகளுக்காக ஒரு நாள் விரதங்கன்னு நான் சொல்லுவேன். எங்கள் நம்பியார் சாமி சொல்லி கொடுத்தது. நம்பியார் சாமி குரூப்பில் ஒரு வாரம் மலைக்கு போவோம். 4ஆம் தேதி கிளம்புவோம். அவரோட டேட் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி 3 இல்லை 4 கிளம்பி நாங்கள் சன்னிதானம் வந்து 7th or 8th அங்கே போய் சேர்ந்துருவோம். 8ஆம் தேதி என்னைக்கு போய் ஈவினிங் போகிறோமோ அன்றைக்கி எங்கள் அப்பா அங்கே பாடுவார். நிகழ்ச்சி முடிச்சுட்டு மறுநாள் நெய்யபிஷேகம் பண்ணி இறங்கிடுவோம். ஒரு வார காலம். 4ஆம் தேதி கிளம்பினா 11ஆம் தேதி ஈவினிங் வீட்டுக்கு வந்துடுவோம். 3ஆம் தேதி கிளம்பினா 10ஆம் தேதி வந்துடும். அப்படி வந்துட்டு நம்பியார் சாமி மாலையை கட்டு சொல்லுவார், நேராக நாளைக்கு எவனாக இருந்தாலும் விரதத்தை முடிக்கக்கூடாது, விரதத்தை முடிச்சிட்டோன்னு ஒரு நாள் விலங்குகளுக்காக விரதம் இருங்க. ஏன்னா ஒரு வாரம் நீங்கள் போயிட்டு உங்களுக்கு எந்த தொந்தரவும் அந்த விலங்குகள் கொடுக்கல. காடுக்கு நடந்து போயிட்டு வந்திருக்கீங்க. ஸோ சேஃபாக போயிட்டு கொண்டு வந்த பகவானுக்கு நன்றி சொல்லும் தருணத்திலே இந்த விலங்குகளுக்கும் நீங்கள் நன்றி சொல்கிறதுக்காக ஒரு நாள் எக்ஸ்ட்ரா விரதம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த ஒரு நாள் தாடி எடுக்க மாட்டோம், ஷேவ் பண்ண மாட்டோம், புலால் உணவு சாப்பிட மாட்டோம். 12ஆம் தேதி தான் விரதத்தை முடிப்போம்.